வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் இந்த வீடியோல நடக்க போற கேட் எக்ஸாம் 2025ஓட ஏ டூ இசட் டீடைல்ஸ் பத்தி சொல்லப் போறேன். நீங்க இன்ஜினியரிங் படிச்சா தான் ஐஐடில படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டீஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தும் நீங்க ஐஐடில பிஜி, பிஹெச்டி டிகிரி பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல கேட் எக்ஸாம்னா என்ன? இந்த எக்ஸாம் வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு எப்படி யூஸ் பண்றது? ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் என்ன குடுக்குறாங்க? இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்ரூட்மென்ட்க்கு கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதாமலேயே டைரக்ட்டா இன்டர்வியூ வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜிஆர்இ அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாம்க்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? என்னென்ன எலிஜிபிலிட்டி? எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க? எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? டேட்ஸ் அண்ட் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும், மார்க்ஸ் என்னென்ன? கட் ஆஃப் எவ்வளோ எடுத்தா வந்து நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், ஸ்கோர் கார்டோட வேலிடிட்டியும் வந்து இந்த வீடியோல சொல்லப் போறேன். நீங்க சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். I'll be uploading lot of videos on sociology. Now let's get started. கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது வந்து நேஷனல் லெவல்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கலாம், ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கலாம், சயன்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டீஸ். இதோட காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க இன்ஜினியரிங், டெக்னாலஜி இந்த ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க அந்த சப்ஜெக்ட்ஸ அப்படிங்கிறத பொறுத்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2025 கேட் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா கண்டக்ட் பண்றாங்க. இந்த டைம் ஐஐடி ரூர்க்கி வந்து கண்டக்ட் பண்றாங்க. மொத்தம் ஐஏஎஸ்சி பெங்களூர் 7 ஐஐடிஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஐஐடி கான்பூர்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க தான் வந்து இன்சார்ஜ். நீங்க வந்து எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு நியர்பை சிட்டீஸ்ல வந்து போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணவங்க ஐஐடி கான்பூர். இந்த தடவை கண்டக்ட் பண்றவங்க வந்து ஐஐடி ரூர்க்கி. இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் கோஆர்டினேஷன் போர்ட், கேட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கிடையாது. மத்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூ போலாம். கவர்ன்மெண்ட் செக்டார்ல வேலைக்கு போறதுக்கும் இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோரை யூஸ் பண்ணி டைரக்ட்டாவும் இன்டர்வியூக்கு போலாம். இப்போ நீங்க கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கோர் கார்ட யூஸ் பண்ணி நீங்க மாஸ்டர் புரோகிராம்ஸ் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஐஐடிஸ்லயும், ஐஏஎஸ்லயும் பெங்களூர்ல. டாக்டோரல் புரோகிராம்ஸும் நீங்க வந்து பண்ணலாம். பிஹெச்டி இன் சைக்காலஜி, பிஹெச்டி இன் சோஷியாலஜி, பிலாசபி, எக்கனாமிக்ஸ் இது போன்ற ஹியூமானிட்டீஸ் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லயும் நீங்க வந்து பிஹெச்டி போடலாம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றீங்க, அதாவது இன்ஜினியரிங்ல, டெக்னாலஜி அல்லது ஆர்க்கிடெக்சர்ல எம்டெக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மாசம் மாசம் ரூ. 12,400 வந்து குடுப்பாங்க. மொத்தம் 22 மாதங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதுவே நீங்க ஐஐடிஸ் இல்லன்னா ஐஏஎஸ்சில பிஹெச்டி வந்து பண்றீங்க, டாக்டோரல் புரோகிராம் வந்து பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு வந்து 37,000மும், அடுத்த 3வது, 4வது வருடங்களுக்கு வந்து 5வது வருடங்களுக்கு வந்து 42,000மும் வந்து குடுப்பாங்க. இது வந்து ஜேஆர்எஃப்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து எஸ்ஆர்எஃப்ன்னு சொல்லுவாங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ. இதே மாதிரி யுஜிசி நெட்லயும், சிஎஸ்ஐஆர் நெட்லயும் வந்து ஃபெலோஷிப் இருக்கு. அது எழுத முடியல அப்படின்னா, நீங்க கேட் எக்ஸாம் எழுதினாலும், எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அதே அமௌண்ட் வந்து ஃபெலோஷிப் குடுப்பாங்க. இது தவிர ஹெச்ஆர்ஏன்னு தனியா குடுப்பாங்க. கன்டிஜென்சி தனியா குடுப்பாங்க. இத விட அதிகமான அமௌண்டே உங்க கைக்கு வந்து சேரும். இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ வந்து நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும், மத்த எமினன்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் உங்களோட ஸ்கோர வந்து ஷேர் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மென்ட் பர்ப்பஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் செக்டார் என்ன மாதிரி அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது மாதிரியான பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து வேலைக்கு போகலாம். அப்படி போகும்போது உங்களோட கேட் ஸ்கோர வந்து 75%க்கு கன்வெர்ட் பண்ணிருவாங்க. இன்டர்வியூ மார்க்க வந்து 25%க்கு வந்து கண்டக்ட் பண்ணிருவாங்க. ஆக மொத்தம் நீங்க கேட் எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூல கம்மியா ஸ்கோர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாம் ஜிஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யுஎஸ்ஏ அல்லது கனடா போன்ற நாடுகள்ல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நீங்க டிகிரி பண்ணணும், யுஜி, பிஜி பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும். சப்போஸ் நீங்க கேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. அப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னா, ஐஇடிஎல், ஸ்டோஃபல் எக்ஸாம் எழுதினா போதும். இது வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட் வந்து எக்ஸாம். லாங்குவேஜ்ல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இங்கிலீஷ்ல அப்படிங்கிறத பொறுத்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க கேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஜிஆர்இ வந்து எழுத தேவையில்ல. டோஃபல், ஐஇடிஎல்ஸ் எக்ஸாம் எழுதினா போதும். அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஆர்ட்ஸ், சயன்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டீஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. யுஜி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. யுஜி முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ இன்டகிரேட்டட் டிகிரி வந்து இருக்கும். எம்ஏ எக்கனாமிக்ஸ்குள்ள சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க ஐஐடிஸ்ல. யுஜி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எம்ஏ அட்மிஷன் போடுறதுக்கு நீங்க கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். அதுல வந்து ரேங்கிங் போட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு உங்கள வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சோஷியாலஜில முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுபிஎஸ்சிலயும் வந்து டைரக்ட்டா ஓஆர்ஏ போஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைரக்ட்டா இன்டர்வியூ போனா போதும். இதுலயும் வந்து கேட் எக்ஸாம் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப சோஷியல்
சோஷியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா, டெப்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு போஸ்ட் வந்து ரீசென்ட்டா கால்ஃபர் பண்ணாங்க. இதுக்கு வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ரிலேட்டட் சோஷியாலஜிக்கும் இது வந்து கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கோர் கார்ட யூஸ் பண்ணி நீங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்க்கு வந்து போலாம். சப்போஸ் நீங்க சோஷியாலஜில வந்து பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணும்போதும் இந்த கேட் எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிட்டு ஐஐடி மெட்ராஸ், ஐஏஎஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். அதான் ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப்னு 37,000 42,000 ஃபெலோஷிப் குடுப்பாங்க. சப்போஸ் நீங்க பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேட் எக்ஸாம் எழுதுறீங்க. ஆர்ட்ஸ், சயன்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டீஸ்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் போம்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து குடுப்பாங்க. சோசியல் சயன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. நீங்க கேட் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டாக்டோரல் ஃபெலோ அப்படின்ற ஃபெலோஷிப்பும் இருக்கு. இந்த ஃபெலோஷிப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கேட் எக்ஸாம் வச்சுட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சு முடிச்சவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்க வந்து பிஏ சோசியாலஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, 3 இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லன்னா கம்ப்ளீட் பண்ணவங்க கூட இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு தான் சோசியாலஜி சொன்னேன். இது வந்து காமர்ஸா இருக்கலாம், பிலாசபியா இருக்கலாம், சைக்காலஜியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம். நீங்க கூட இந்த எக்ஸாம் எழுதி பிஜிக்கு வந்து அட்மிஷன் ஐஐடிஸ்ல வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்ட்ஸ், சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஈக்குவலன்ட் டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி அட்மிஷன் வந்து ஐஐடிஸ்ல வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து கரண்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கணும். இல்லன்னா ஹையர் ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட்டடா இருந்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகுறதுக்கு எலிஜிபிள். சப்போஸ் நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். கரண்ட்லி நீங்க 3 இயரா இருக்கணும். இல்லன்னா அதுக்கு அதிகமான 4த் இயரோ இல்ல 5த் இயரோ இருக்கலாம். இன்டகிரேட்டட் டிகிரி அப்படின்னா, இல்ல நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னாலும், நீங்க வந்து இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நேஷனல் யுனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல நீங்க பிஜி பண்ணணும், இல்ல பிஹெச்டி பண்ணணும், இல்ல பிடிஎஃப் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க கேட் எக்ஸாம் ஸ்கோர் கார்ட யூஸ் பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதே மாரி RWTH, HN ஜெர்மனில உள்ள யுனிவர்சிட்டியும், அப்புறம் டெக்னிக்கல் யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்மனி அப்படின்ற யுனிவர்சிட்டிலயும் நீங்க வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். நன்யாங் டெக்னாலஜிக்கல் யுனிவர்சிட்டிலயும் நீங்க அட்மிஷன் வாங்கி பிஹெச்டியோ, பிஜியோ பண்ணிக்கலாம். புரொவைடட் இந்த யுனிவர்சிட்டீஸ்ல வந்து பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் ஹியூமானிட்டீஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணணும். இப்போ வந்து டேட்ஸ் அண்ட் ஃபீஸ் வந்து பார்க்க போறோம். எல்லா வருஷமும் வந்து பிப்ரவரி மந்த்ல தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி 1, 2, 15, 16 வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 24ல வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 26 வந்து க்ளோஸ் பண்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து இதுக்குள்ள அப்ளை பண்ண முடியல அப்படின்னா, அந்த டேட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து அக்டோபர் 7, 2024. ரிசல்ட் வந்து மார்ச் 19, 2025ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன வருஷமும் மார்ச் மந்த்ல தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் வந்து இந்த லேட் ஃபீஸ் கட்டி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 வந்து அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப ரெகுலர் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ₹900. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூ. 1,800. அதுவே நீங்க லேட் ஃபீஸ் செப்டம்பர் 26க்கு அப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. அக்டோபர் 7க்குள்ள அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு ரூ. 1,400யும், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு ரூ. 2,300யும் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாமோட டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா இருக்கும். எல்லா பேப்பர்ஸும் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ். இதுல வந்து மொத்தம் 30 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஜெனரல் ஆப்டிட்யூட் செக்ஷன் இருக்கும். கேண்டிடேட் செலக்டட் சப்ஜெக்ட் அதாவது சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், பிலாசபி இந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்க வந்து இந்த செக்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 3 வகையான கேள்விகள் வந்து கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கேட்பாங்க. இதுல வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாரி இருக்கும். இதுல நம்பர்ஸ் டைப் பண்ணணும். மல்டிபிள் செலக்ட்னா நீங்க ஒரு ஆப்ஷனுக்கு மேல 2, 3, 4 ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, குடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல 1 மட்டுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சத ரீகால் பண்ற மாதிரியும், காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ற மாதிரியும், உங்க நாலேட்ஜ வந்து எப்படி வந்து ரியாலிட்டில அப்ளை பண்றீங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டடாவும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. அனாலிசிஸ் மற்றும் சிந்தசிஸ் ஓரியன்டடாகவும் வந்து இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் ஆப்டிட்யூட்ல 10 கேள்விகள் வந்து இருக்கும். சப்ஜெக்ட்ல வந்து 55 இருக்கும். மொத்தம் 65. இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளிகபிள். நம்மளுக்கு தேவையானது ஹியூமானிட்டீஸ், ஆர்ட்ஸ், சயன்ஸ் அண்ட் காமர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஆப்டிட்யூட் வந்து 15 மார்க்குக்கும், சப்ஜெக்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்து 85 மார்க்குக்கும் இருக்கும். மொத்தம் 100 கேள்விகள். இதுல வந்து நீங்க குறைஞ்சபட்சம் 35 எடுத்தாலே வந்து பாஸ் பண்ண முடியும். போன வருஷம் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த ஸ்லைட்ல வந்து சொல்லியிருக்கேன். இப்ப வந்து மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேள்விகள் வந்து 1 மார்க்குக்கும், ஒரு சில கேள்விகள் 2 மார்க்குக்கும் வந்து யூசுவலா கேட்கறாங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. இப்ப எம்சிக்யூக்கு வந்து எப்போதுமே 1 மார்க் தான் இருக்கும். அதே எம்எஸ்க்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 மார்க் வந்து இருக்கும். சில நேரம் எம்சிக்யூக்கு 2 மார்க்கும் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 1 மார்க் கொஸ்டின் வந்து நீங்க 3 கொஸ்டின்ஸ் தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 1 மார்க் வந்து போயிரும். அதே 2 மார்க் கொஸ்டின்ல 3 கொஸ்டின்ஸ் வந்து தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 2 மார்க் வந்து போயிரும். இப்ப எம்எஸ்க்யூ மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. வந்து எக்ஸ், ஹெச் பேப்பர் செக்ஷன்ஸோட
சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ஹெச் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கோடு. இதுல வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கும். பி1 அடுத்து சின்னு இருக்கும். நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா சி1, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணா சி2, லிங்குஸ்டிக்ஸ் செலக்ட் பண்ணா சி3, பிலோசபி செலக்ட் பண்ணா சி4, சைக்காலஜி செலக்ட் பண்ணா சி5, சோசியாலஜி செலக்ட் பண்ணா சி6. மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படும். இங்க வந்து மார்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். ஜெனரல் ஆப்டிட்யூட்ல வந்து 15 மார்க்கும், கம்பல்சரி செக்ஷன்ல வந்து 25 மார்க்கும், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதாவது பிலாசபி, சைக்காலஜி, சோசியாலஜில 60 மதிப்பெண்களுக்கும் கேள்விகள் கேட்கப்படும். மொத்தம் வந்து 100 மதிப்பெண்கள். இப்போ ஜெனரல் ஆப்டிட்யூட்ல வந்து 15 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து 10 எம்சிக்யூ வந்து கேட்பாங்க. இந்த 10 எம்சிக்யூல 1 மார்க் கொஸ்டினும் இருக்கும், 2 மார்க் கொஸ்டினும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷன். இது வந்து கம்பல்சரி செக்ஷன் சொல்லுவோம். இது கம்பல்சரியா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். இதுல வந்து 16 கேள்விகள் இருக்கும் 25 மார்க்குக்கு. 7 1 மார்க் கொஸ்டினும், 9 2 மார்க் கொஸ்டினும் வந்து இருக்கும். இப்போ ஆப்ஷனல் சோசியாலஜியா எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து 60 மதிப்பெண்களுக்கு 39 கேள்விகள் இருக்கும். இதுல 18 1 மார்க் கேள்வியும், 21 2 மார்க் கேள்வியும் வந்து கேட்பாங்க. இது வந்து எம்சிக்யூவா கொஸ்டினா கூட இருக்கலாம், எம்எஸ்க்யூவா கூட இருக்கலாம், என்இடியா கூட இருக்கலாம். இப்போ சோசியாலஜியோட சிலபஸ் வந்து பார்க்கலாம். இந்த சேனல் வந்து சோசியாலஜி ஓரியன்டட் அப்படிங்கிறனால, சோசியாலஜியோட சிலபஸ் வந்து இங்க குடுத்திருக்கேன். சோசியாலஜிக்கல் தியரி பத்தி கேட்பாங்க, ரிசர்ச் மெத்தடாலஜி, மெத்தட்ஸ் பத்தி கேட்பாங்க, சோசியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ், அக்ரேரியன் சோசியாலஜி, ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், தியரட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க. இந்தியன் சொசைட்டி, சோசியாலஜி ஆஃப் இந்தியாலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சோசியல் மூவ்மெண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சோசியாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதே மாதிரி பிலாசபி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. சிலபஸ் வந்து அந்த கேட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்லயே குடுத்திருக்காங்க. இப்போ போன வருஷம் சோசியாலஜியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் ஆப்டிட்யூட்ல 10 கேள்விகள் வந்து கேட்டாங்க. அதுல வந்து 1 மார்க்கும் இருந்தது, 2 மார்க்கும் இருந்தது. மொத்தம் 15 மதிப்பெண்கள். ரீசனிங் காம்ப்ரிஹென்சிவ் கம்பல்சரி செஷன்ல வந்து எம்சிக்யூ வந்து 11 கேள்விகளும், எம்எஸ்க்யூ வந்து 5 கேள்விகளும் வந்து இருந்துச்சு. இதுல வந்து 25 மார்க் அடங்கும். இதுல 1 மார்க் கேள்வியும் வரும். 2 மதிப்பெண் கேள்விகளும் வரும். இப்ப சோசியாலஜில பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ வந்து 26 கேள்விகளும், எம்எஸ்க்யூ வந்து 13 கேள்விகளும் கேட்டாங்க. மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கு. இதுல 1 மதிப்பெண், 2 மதிப்பெண்கள் கேள்விகளும் அடங்கும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். சோசியாலஜியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 36 மதிப்பெண்களும், ஓபிசி நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 32.4 மதிப்பெண்களும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்துரும். அதுல வந்து ரேங்கிங்கும் போட்டு மென்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க எஸ்சி, எஸ்டி, பெர்சன் வித் டிசபிலிட்டீஸோட கேட்டகரில இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் வந்து 24 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும். இந்த மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்கிங் வந்துரும். பிளஸ் வந்து ஸ்கோர் கார்டும் வந்துரும். கடைசியா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது வேலிடிட்டி ஆஃப் த ஸ்கோர் கார்ட். நீங்க கேட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்த நாள்லேருந்து இந்த ஸ்கோர் கார்டுக்கு வந்து 3 வருடம் வந்து வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வேலிடிட்டி வந்து முடிஞ்சிரும். மறுபடியும் நீங்க வந்து கேட் எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கேட் எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கும், ஹியூமானிட்டீஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். Thank you for watching. This is Mohammed signing off.